ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா, வெண்டைக்காய் வச்சு ஒரு ஓக்ரா செய்ய போகிறோம். இதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 முனையும் கட் பண்ணிக்கிறேன். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நல்லா தின் பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தின் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இது ஒரு 250 கிராம் வெண்டைக்காய் இது. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சால்ட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். அப்புறம் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இதோட கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். லெமனை கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பைண்ட் ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது எண்ணெய் காய வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட வேண்டியதான். இப்போ நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான வெண்டைக்காய் ஓக்ரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். இது ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான வெண்டைக்காய் ஓக்ரா ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.